தீபங்களை ஏற்றி வைப்பார். கோலமிட்டு கண்ணபரமாத்மாவே இந்த படிகளை தாண்டி வந்து எங்கள் வீடுகளில் இருக்கின்ற இருளை நீ போக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த படிகளிலே விளக்கு வைக்கின்ற அந்த நெறிமுறை தான் தீபா வழி என்று பெயர் வந்தது என்று நூல்களிலே சொல்லுகின்றார். இந்த தீபாவளி மிக உன்னதமான நாள். இந்த நாள் அறத்தினுடைய நாள். இந்த நாளை புலியாக கொண்டாடக்கூடாது. இந்த நாளினுடைய பொருள் விளங்காமல் சில பேர் உயிர்களை கொண்டு புசித்து உண்டு மகிழ்கின்ற நாள் என்று இன்றைக்கு புலியாக இணைத்து விட்டார். செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற நாள் தான் தீபாவளி. எனவே தீபாவளி அன்று உயிர்களை யாராவது கொன்றால் அதற்குரிய பாவம் கேட்கின்ற ஒரு நாள், விடிவு கேட்கின்ற நாள், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்ற நாள், கண்ணீர் விட்டு நல்லது நடக்க வேண்டும் என்று கெஞ்சுகின்ற நாள். எனவே இந்த தீபாவளியை தெய்வத்துக்குரிய நாளாக, தர்மத்துக்குரிய நாளாக, பாவங்களை கழுவுகின்ற நாளாக இந்த உலகத்திலே அந்த நாளை இந்த தீபாவளி நாளிலே யாரும் மறக்கக்கூடாது. கூலியக்கு வந்து கும்பிடுவது மட்டுமல்ல, உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு முதல் தெய்வம். அந்த தாய் போட்ட உடுப்பு தான் நீங்கள் முதல் போட்ட உடுப்பு. அந்த தாய் அந்த உணவு தான் நீங்கள் முதல் உண்ட உணவு. அந்த தாய் இந்த நிழல் தான் நீங்கள் வாழ்ந்த இடம். எனவேதான் தீபாவளியை ஒப்புவது ஒரு நிமிஷமாவது என்னுடைய பொருள் மட்டம் ஒன்று எனக்கு ஒருவரும் தேவையில்லை என்று இந்த உலகத்திலே யாரும் கூடாது. எல்லாருடைய உடல் மொழி தேவை, எல்லாருடைய உறவும் தேவை, எல்லாரும் தேவைகின்ற போதுதான் தனியை கூட. எனவேதான் இந்த தீபாவளி நாளிலே தாயுடைய தீபாவளி ஆழமான வாழ்விலை கருத்துக்கள் தீபாவளி. எனவேதான் எத்தனையோ எத்தனையோ பேரை இழந்தோம். இவ்வளவையும் சந்தித்ததினால் ஒருவனை சார்ந்தம் அமைதி கற்றவர்களின் வாழ வேண்டும் கோடைப்படுத்துவதற்கு கடவுளை மன்றாடி செய்த பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு கடவுளை தேடுங்கள். கடவுள் உங்களை, ஏனென்றால் உங்களுக்கு அப்பாற்பட்டு தெய்வம் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒன்றையும் குழப்பக்கூடாது. சீரிய வழியிலே, நேரிய பாதையில் அம்பாளை மன்றாடி விரத காலம் ஆறுதலாக இந்த இடத்திலேயே ஒரு இடத்திலே ஓடி நீங்கள் ஓய்வெடுத்து மெல்ல மெல்ல நகர். எனவே நீங்கள் அவசரப்படக்கூடாது, அமைதி பேண வேண்டும் என்பதை அன்போடு இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இவ்வளவு நாளும் குருக்களையா காப்பாற்ற வேண்டும். கந்த சஷ்டி புண்ணிய விரதம் ஆரம்பமாகின்றது. முருகப்பெருமானுடைய தலங்களுக்கெல்லாம் சென்று கந்த சஷ்டியினுடைய மேன்மையை நீங்கள் எல்லாம் பேண வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வெல்ல துர்க்கி அம்பாளுடைய சன்னிதானத்திலே அருள் ஒளி என்கின்ற மாதாந்த ஆன்மீக சஞ்சிகை அலுவலகத்தில் கருத்துக்களோடு இருக்கின்ற சஞ்சிகை 50 ரூபாய். எல்லாருடைய வீட்டிலும் ஆத்மீக மலர்கள் இருக்க வேண்டும். தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கின்றோம். வீதி வீதியாக பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வாங்கி வீதம். எனவே எங்கள் கோயிலில் இருக்கின்ற அருள் ஒளி
ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகின்ற சஞ்சிகை விரதத்தினுடைய மகத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. சமயத்தினுடைய உண்மைகள் அவற்றிலே சொல்லப்படுகிறது. அவற்றை படியுங்கள். அதனுடைய பயனை மற்றவர்களுக்கு எடுத்துரையுங்கள் என்று கேட்டு, எல்லாம் வந்த ஈஸ்வரி துர்காதேவி உங்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். எல்லாம் கோயிலில் வந்து அழுவார்கள், கும்பிடுவார்கள். எப்போ நாங்கள் வீட்டுக்கு போவதற்கு நேற்று ஒரு பெரியவர் அழுதழுது கேட்டார், எங்களோட வீடு, எங்களோட கோயில், எங்களோட பொங்கி படைத்த இடத்துக்கு நாங்கள் எப்போ போவோம். எனவேதான் நான்